விருதுநகர் அருகே ஆடு மேய்த்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 15 வயது சிறுமி மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இருக்கிறது. ஓடிச் சென்று சிறுமி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் திமுக கொடிகட்டப்பட்டிருந்த காரில் வந்தவர்கள் யார்? எதற்காக சிறுமியை கொலை செய்ய முயற்சி செய்தனர்? விவசாய நிலத்திற்குள் பாய்ந்த கார் யாருடையது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுக கொடி கட்டப்பட்டுள்ள கார் அசுர வேகத்தில் சீறி பாய்ந்து வரும் இந்த காட்சியை பார்த்தால் ஏதோ விபத்து போன்று தோன்றும். ஆனால் ஒரு சிறுமியை கொலை செய்ய முயன்று அது மிஸ் ஆகி போனதால் தான் விளைநிலத்திற்குள்ளேயே பாய்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் முக்குளம் அடுத்துள்ள வந்தவாசி கிராமத்தில் உள்ள கருப்பண்ணசாமி ராக்கச்சி அம்மன் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் கரகம் எடுத்து ஆடியுள்ளார். இவருக்கு முன்பு இவரது தந்தை தாத்தா என வழி வழியாக கோவிலில் கரகம் ஆடிய நிலையில் தற்போது அவரும் அதையே பின்பற்றி வருகிறார். ஆனால் கருணாநிதி கரகம் ஆடக்கூடாது என அதே கிராமத்தைச் சேர்ந்த குண்டுமலை என்பவரும் அவரது குடும்பத்தினரும் நீண்ட நாட்களாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த முன்பகையால் இரண்டு குடும்பத்திற்குள்ளேயும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே திருவிழாவிற்கு வரி செலுத்துவது தொடர்பாகவும் கருணாநிதியிடம் குண்டுமலை பிரச்சனை செய்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கருணாநிதியின் 15 வயது மகள் தாரணி அப்பகுதியில் ஆடு மேய்த்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது குண்டுமலையின் வீட்டிற்கு திருவிழாவிற்கு வந்திருந்த அவரது உறவினர்கள் 4 பேர் திமுக கொடி கட்டப்பட்டிருந்த காரில் அதிவேகமாக வந்து சிறுமியை இடித்து கொலை செய்ய முயன்றனர். ஆனால் கார் தறிகெட்டு வந்த வேகத்தை வைத்தே என்ன ஆகப் போகிறது என்பதை கணித்த சிறுமி ஆடுகளை சாலையோரம் தள்ளிவிட்டு தானும் விலகிச் சென்று உயிரை காப்பாற்றிக் கொண்டார். என் மக தாரணி ஆடு மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ரோட்டில் வரும்போது கார் அதிக வேகமாக அவரை அடித்து தள்ளி தூக்கி விட்டாரு. கேட்க போக எங்களையும் மிரட்டி காரை விட்டு ஏற்ற வந்தேன். அப்போது சிறுமி மீது மோத வந்த கார் அருகே உழுது போடப்பட்டிருந்த விவசாய நிலத்திற்குள் பாய்ந்தது. அடுத்து அந்த காரில் இருந்து இறங்கிய 4 பேர் கட்டை கம்பை எடுத்து சிறுமியின் உறவினர்களை தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் முக்குளம் போலீசார் சிறுமி மீது காரை ஏற்ற முயன்ற நபர்களை தேடி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க குண்டுமலையின் மகன் ஆனந்தராஜ் திமுகவில் இருப்பதாகவும் அவரது தூண்டுதலின் பேரில்தான் அவரது உறவினர்கள் சிறுமியை காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றதாகவும் கூறும் கருணாநிதியின் குடும்பத்தார் பல நாட்களாக தொடரக்கூடிய இந்த முன்பகைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனந்தராஜ்ன்றவன் காரை எடுத்துட்டு வேகமா வந்தேன். சரி, நம்ம பிள்ளைய காடு பத்திட்டு வந்துச்சு, அந்த நேரம் இடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமா ஓடினோம். காரு வேகமா வந்தது. சரி, நம்மளை ஏற்ற வந்தேன். டக்குன்னு பிள்ளைய தண்ணி விட்டு தட்டி விட்டுட்டு வேகமா வண்டி வயலுக்குள்ள பதிஞ்சுக்கிடுச்சு. இதை நாங்கள் இது மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை.